GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சாரு? அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும். எங்க தலைவர் தளபதி பேர் சொல்றதுக்கு ஒரு தகுதி கிடையாது. அன்புமணி எங்க தலைவர் தளபதியினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட அன்புமணி நீ சமம் கிடையாது. ராமதாஸ்னாலையும் சரி, அன்புமணி ராமதாஸ் இந்த நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்கல. ஜாதி பேரை சொல்லி அப்பாவி வன்னிய மக்களை அடமான வச்சு அப்பனும் புள்ளியும் சம்பாதிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பமே சம்பாதிக்குது. அதுக்கு ராமதாஸ்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எங்க தலைவர் தளபதிக்கெல்லாம் அவசியம் கிடையாது. இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்க திமுக தொண்டனுக்கு முன்னால உங்க பாமக தொண்டை ஒரு மசுரு பிசுறு பொசுறு. எங்கள் ஐயாவுக்கு வயது 86. இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. 86 வயசு ஆகுது அவருக்கு. அவர் 86 வயசு மாதிரி ஒரு மூத்த தலைவர் மாதிரி நடந்து பிளக்காப்பையன் மாதிரி நடந்து. எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால ராமதாஸ் ஒரு ஆளே கிடையாது. எங்க தலைவர் தளபதி இந்தியாவில மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் எங்களால் மட்டுமில்லை, எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். ரெண்டு அப்பனும் போல 2 பேரும் பைத்தியம் ஆயிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி அன்புமணிக்கு ஒண்ணு சொல்றேன். இனிமே இந்த மன்னிப்பு கேளுன்னு சொல்றது, வருத்தம் தெரியும் சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது. மூடின்னு இருக்கணும். ஓ அவன் காலில் போய் உள்றே உழு, நீ உங்க அப்பனும் எங்க போய் பிச்சை எடுக்க போய் பிச்சை எடுப்போம். மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் 5 ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார். மறவிட்டீங்க. ஜாதி அரசியல் பண்ணி இந்த நாட்டுல கலவரத்தை தூண்டுற தலைவர் தான் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிகள்லாம் மறவிட்டீங்கன்னு அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க சட்டமன்றம். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இப்போ இந்த தமிழ்நாட்டில் 2 பேர் அப்பம் புள்ள, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. 2 பேர் அப்பம் புள்ள, அப்பனுக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு, புள்ளிக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஏன்னா எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியல. அடுத்து என்ன நிலைமைன்னு தெரியாது, எங்க கூட்டணிக்கு போலான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு தேர்தல் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க. யார் பொட்டி அதிகமாக கொடுப்பாங்க அவங்க போகிற வியாபாரி தானே அப்பனும் புள்ளியும். வேற யாரையும் சொல்ல, பெரிய மாங்காவையும் சின்ன மாங்காவையும் சொல்றேன். ஆமா, டாக்டர் ராமதாஸையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸையும் சொல்றேன். நான் ஒண்ணு கேக்குறேன். நாங்க மரியாதை கொடுக்கறது இல்லன்னு பேசுறீங்களே, என்ன அன்புமணியா இருக்கட்டும் ராமதாஸா இருக்கட்டும், முதல்ல நீங்க மரியாதை கொடுத்தீங்களா? 2 பேர் மரியாதை கொடுத்து பேசுறீங்களா? அவன் பேசுறது, அந்த ராணிப்பேட்டை பொதுக்கூட்டத்தில் அன்புமணி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா? அப்ப நீங்க அப்படி பேசும்போது அப்ப குடியாத்த குமரன் எப்படி பேசுவான்? ஒரு முதலமைச்சருக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியல. எங்க அப்பாவுக்கு 86 வயசு ஆகுது, அவர் இந்தியாவிலே பெரிய தலைவர். என்ன அவர் இந்தியாவில பெரிய தலைவர்னு நீங்க தான் சொல்லலாம், உங்க அப்பனை. வேற யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில பெரிய தலைவர் யாரான்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல அப்படியே 40 தொகுதி ஜெயிச்சா இருப்பாரு தலைவர் தளபதி, மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி. அவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய தலைவர். ஆமா, அவர் தான் பெரிய தலைவர். மோடி விட பெரிய தலைவர் எங்க தலைவர் தளபதி. 40 தொகுதி அடிச்சார். இதே மாதிரி வர அசம்பிளி எலெக்ஷன் நான் அன்புமணிக்கு சொல்றேன், வாய்க்கிலேயே பேசுறிய 200க்கும் மேற்பட்ட தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி போறோம். ஒண்ணு இல்லைங்க, அதாவது அதானி வந்துட்டாராம், அந்த குரூப்ஸ் போயிட்டாங்களாம் தலைவர் வீட்டுக்கு. அவங்க ஏன் வந்தாங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு ஒரு ராமதாஸ் கேட்கிறாரு. அது குறித்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதியிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ராமதாஸ் உங்க வீட்டுக்கு அதானி போனாராமே, அவர் எதுக்கு வந்தாரு, என்ன ரகசிய சந்திப்பு, என்ன ஏதுன்னு அவரு கேட்கிறோன்னு, அது தேவையில்லாத கேள்வி. யார் வீட்டுக்கு யார் போறாங்கன்னு பாக்குறது உங்க வேலை. நீங்க யார் வீட்டுக்கு வர வச்சு யாராட்ட பணம் வாங்குறீங்க, அப்பனும் புள்ளியும்
குடும்பமே வாங்குறீங்களே என்ன? தினம் எதனா ஒண்ணு தினங்க யாருன்னா டைப் பண்ணி கொடுத்துறாங்க ராமதாஸ்க்கு. யாருன்னா எதனா டைப் பண்ணி கொடுத்துறாங்களா? என்ன சொல்றது? அது தினம் அந்த அறிக்கை படிக்கிறது, ஒரு அரசாங்கத்தை குறை சொல்றது. நீங்க அரசாங்கத்தை குறை சொல்லுங்க, எதிர்கட்சி சொல்லணும். நீங்க சொல்லுங்க, வேணான்னு சொல்ல. சும்மாவே எதனா ஒண்ணு இவங்க மேல குறை, அவங்க மேல குறை, இவங்க மேல குறை, இவங்க மேல 10.5 தினம் 4 முறை கேட்பாங்க. தினம் எதனா ஒண்ணு பேசினே தான் முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லை, இவங்களுக்கு பதில் சொல்றதுதானா? அது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. மாண்புக்கு தமிழக முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்களை பத்திரிகையாளர் முதலமைச்சர் தலைவர் தளபதி கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி அதானி உங்க வீட்டுக்கு வந்தாராமே, அது என்ன ரகசிய சந்திப்பா என்னன்னு கேட்கிறாரு. அவரு கரெக்டா சொன்னார் தளபதி. உண்மையிலே தளபதி 1 கோடி பாராட்டுக்கள். கரெக்டா சொன்னாரு. ராமதாஸ்க்கு வேற வேலை இல்ல, தினம் எதனா அறிக்கை வெளியிட்டுனே இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. உண்மைதான் தலைவர் சொன்னது. இப்போ தலைவர் சொன்னது உண்மைதாங்க. என்ன சொல்றது, ராமதாஸ்க்கு வேற வேலை எதுவும் கிடையாது. இப்ப பேச ஆரம்பிச்சுட்டுப்பாங்க, எந்தெந்த கட்சி கிட்ட எத்தனை கோடி வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாம் பேச ஆரம்பிச்சுட்டுப்பாங்க. ஒரு வேலை வெட்டி கிடையாது. வீட்டுல சும்மா உட்காந்துக்கிறாரு. பத்திரிகையாளர் கூப்பிட்டு 4-5 பேர் அன்புமணி போட்டு டைப் பண்ணி கொடுத்துறாங்க. அது பேசினே அதான் அவர் சொன்னாரு தலைவர். ராமதாஸ் தான் வேற வேலை கிடையாது, தினம் அறிக்கை வெளியிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை, அவசியமும் இல்லை. உண்மைதான். ஏன்னா அவங்கனால இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் நல்லது கிடையாது, நல்லது நடக்கல. ராமதாஸ்னாலையும் சரி, அன்புமணி ராமதாஸ் இந்த நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்கல. ஜாதி பேரை சொல்லி அப்பாவி வன்னிய மக்களை அடமான வச்சு அப்பனும் புள்ளியும் சம்பாதிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பமே சம்பாதிக்குது. அதுக்கு ராமதாஸ்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எங்க தலைவருக்கு தளபதிக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், அன்புமணிக்கு என்ன சொல்றது, 86 வயசு ஆயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு 86 வயசு ஆயிடுச்சு, ஆணவத்தோட முதலமைச்சர் பேசுறாருன்னு சொல்றிய. 86 வயசு ஆயிட்டா 86 வயசு மாதிரி நடந்துக்கும். 86 வயசு ஆகுது இல்ல அவருக்கு, அவர் 86 வயசு மாதிரி ஒரு மூத்த தலைவர் மாதிரி நடந்துக்கணும், பிளக்காப்பையன் மாதிரி நடந்துக்கூடாது. இதுதான் போன முறை சொன்ன கூட கோவம் வந்துச்சு, இப்ப அதான் சொல்றேன். ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுங்க. அவர் அரசியல்ல ஜெயிச்சவரு, 50 வருஷம் உழைச்சவரு. டாக்டர் ராமதாஸ்க்கு இல்லாத வரலாறு அரசியலே எங்க தலைவர் தளபதிக்கு இருக்குது. எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால ராமதாஸ் ஒரு ஆளே கிடையாது. நான் சொல்லுவேன், எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால ராமதாஸ் ஒரு ஆளே கிடையாது. எங்க தலைவர் தளபதி இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தலைவர். அதுக்கு என்ன சொல்றாரு இந்த ஆளு அன்புமணினா, இந்த மாதிரி பதில் சொல்ல தேவையில்லை, அவரு தான் வேற வேலை இல்லைன்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கணும். என்னது வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். ராமதாஸ் கிட்ட நம்ம தலைவர் தளபதி மன்னிப்பு கேட்கணுமா, வருத்தம் தெரிவிக்கணுமா? நான் ராமதாஸ்க்கு ஒண்ணு சொல்றேன், திமுக வரலாறு கிடையாது மன்னிப்பு கேட்டது. ஏன்னா மன்னிப்பு கேட்கிற மாதிரி எங்க கட்சி தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. அன்புமணிக்கு நான் ஒண்ணு சொல்றேன், டாக்டர் அன்புமணிக்கு, எங்க தலைவர் தளபதியை பார்த்து உங்க அப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்றிய. எங்க தலைவர் தளபதி பேர் சொல்றதுக்கு ஒன்று தகுதி கிடையாது அன்புமணி. எங்க தலைவர் தளபதியினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட அன்புமணி நீ சமம் கிடையாது. நான் இப்படிதான் பேசுவேன். என்னையா எப்ப பார்த்தாலும் அப்பனும் புள்ளியும், என்ன மரியாதை இல்லாத பேசுறீங்க? நீங்க சும்மா இருக்கிறோன்றதுனாலயா? சும்மா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதுக்கு உடனே பாமக தொண்டர்களை நாங்க கட்டுப்படுத்த முடியாது, விளைவுகளை சந்திக்கணும், என்ன பண்ணிடுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? எங்க திமுக தொண்டனுக்கு முன்னால உங்க பாமக தொண்டை ஒரு மசுரு பிசுறு கொசுறு பேசுற மாதிரி பேசணையா? நீ என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசுறதுல. இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நல்லா பதில் கொடுத்தாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க. பாமக தொண்டர்கள் அப்படியே கொந்தளிச்சுருவாங்களாம், அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணுவீங்க? யோ திமுக இது கடல். 75 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு, 75 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து 6வது முறை ஆட்சி பண்றோம், தொடர்ந்து 6வது முறை இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த முறை எங்க ஆட்சி தான், மக்களின் ஆட்சி. நம்ம மிரட்டுறீங்களா அன்புமணி? என்ன மிரட்டுறியா? எங்க பாமக கட்டுப்படுத்த முடியாது. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? ஏதோ ஒரு கருப்பு கொடி காட்டினாங்க, ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்திட்டு எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஒரு மரியாதை இல்லாம ஜாதி பேரு சொல்லி சாப்பிடுற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, இந்த தமிழ் இனத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி உங்களுக்கும் எப்படி இருக்கும்?
இது மக்கள் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது எங்க அப்பா வந்து இந்தியாவே பாராட்டுதான் ராமதாஸ. அன்புமணி சொல்றது எங்க அப்பாவை இந்தியாவிலே மூத்த தலைவர் மோடி வந்து அவ்வளோ பாராட்டுறாரு எங்க அப்பாவை. இதே மோடி என்ன சொன்னார் உங்க அப்பா? ஏன்னா உங்க அப்பாவுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அன்புமணி உங்க அப்பா என்ன சொன்னாரு? பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. திரு டாக்டர் ராமதாஸ் அவரோட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க பிஜேபியினுடைய ஆட்சிக்கும் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு. அதுக்கு இந்த ராமதாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 0க்கு கீழே எதுனா ஒரு நம்பர் இருந்தா அதான் நான் போடுவான்ட்டு இப்ப போய் அவங்க காலில் விழுந்து கிடக்குறீங்க. இப்ப மோடி வந்து இவங்களை வந்து பாராட்டுறாங்களாம். முதலமைச்சர் வந்து ஆணவத்தோட பேசுறாருன்னு அன்புமணி சொல்றாப்படி. முதல்வர் வந்து ஆணவத்தோட பேசுறாங்க. ஆணவத்தோட பேசுறது யார் தெரியுமா? அன்புமணி உங்க அப்பா தான். மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும்ன்றிய. மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சு எங்க தலைவர் காலில் விழ வேண்டியது யாருன்னு கேட்டா நீயும் உங்க அப்பனும் தான். நீங்க என்ன பேசுனீங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பேசுனீங்க? ஞாபகம் இருக்குதா? ஒரு 10,000 கூட அந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் இல்ல. இது எல்லாரும் கவனிக்கணும். அப்பனும் புள்ளியும் பேசுறது. ஒரு 10,000 பேர் கூட தமிழ்நாட்டில் இல்ல. அவங்க எல்லாம் முதலமைச்சரா இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய சமுதாயம், நம்மளால முதலமைச்சர் வர முடியல. நீ ஜாதியா இல்ல, உனக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு கொள்கை. அது எவ்வளவு திமிர் பிடிச்ச பேச்சு. எங்க தலைவர் பேசுறது கரெக்டா சொன்னாரு. ராமதாஸ் வேற வேலை இல்ல, தேவையில்லாம அறிக்கை விடுவாரு. என்ன சொல்றது? அதுக்கெல்லாம் பதில் சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது. நான் பாரு கரெக்ட் தளபதி சொன்னது கரெக்டா சொன்னாரு. அதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும், நீ அன்புமணி, பொட்டுமணி, ஊழல் மணி நீ சொல்றிய. ஏன் எங்க தலைவர் அதாவது வந்து அப்ப ஜாதி பேசுறீங்களா? நீங்க ஜாதி பேசுறீங்களா? நீங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, நாங்க உயர்ந்த ஜாதின்னு. அந்த ஆள் ராமதாஸ் பேசினாருங்க. ராமதாஸ் பேசினா அப்படி விக்கிரவாண்டியில 10,000 பேர் கூட இல்ல. இதெல்லாம் நல்லா நிறைய பேர் இது எல்லாருமே கவனிக்கணும். ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தலித் சமுதாயம், இன்னும் இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டி எல்லாத்தையும் சேர்த்து அந்த சொல்றாரு. என்னன்னு கேட்டா நீங்க அப்போ ஒரு 10,000 பேர் கூட இல்ல, அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்றாங்க. நம்ம எல்லாம் பெரிய கமிட்டி, நம்மளால நீங்க எங்க ஏன் பின்னால வரதை தயங்கன்னு உங்க அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் யாரும் வரவே மாட்டாங்க. அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டா, அதாவது வந்து எங்க அப்பா இல்லைன்னா, அதாவது ராமதாஸ் இல்லை என்று சொன்னால் உங்கள் தந்தை வந்து 2006 முதலமைச்சராக இருக்க முடியாது. அது வந்து அந்த ஆள் அவ்வளவு ஆணவத்தோட சொல்றாரு. அதாவது எங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா உங்க தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்க முடியாது, நீங்க துணை முதலமைச்சரா இருக்க முடியாது. நாங்க தான் உங்க ஆட்சியில் உட்கார வச்சோம்னா வாயில நல்லா வருது. நாங்க தான் உங்களை எம்எல்ஏ ஆக்கணும், நீங்க ஒண்ணு எங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கல. அந்த நிலைமை ஒண்ணு திமுக வரல அன்புமணி, அந்த நிலைமை ஒண்ணு திமுக வரல, புரியுதா? நாங்க தான் உன்னை எம்எல்ஏ ஆக்கணும். கலைஞரை பத்தி பேசுதையோ அன்புமணி, பச்சானி அரசியல்ல கலைஞரை எனக்கே அரசியல் ஈக்குவல் கிடையாது அன்புமணி. கலைஞரை பத்தி பேசியா? ஏயா எவ்வளவு பெரிய தலைவர், 14 வயசுல அரசியலுக்கு வராரு. முரசொலி பத்திரிக்கை 14 வயசுல கையேடு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். அவர் வரலாறுலாம் பேசணும்னா நாட்கணக்குல பேசுறோம். அவரை ராமதாஸ் வந்து முதலமைச்சர் ஆக்கினாராம். உங்களை நாங்க தான் துணை முதலமைச்சர் ஆக்கணும், நாங்க தான் உங்களை எம்எல்ஏ ஆக்கணும். இவ்வளவு பேசுற அன்புமணி, நீ முதல்ல எம்பி ஆவணிய, அந்த எம்பி பதவி உனக்கு பிச்சை போட்டது தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி. உனக்கு எம்பி பதவி பிச்சை போட்டு, அது இல்லாம உங்க அப்பா வந்து தலைவர் கலைஞர் கிட்ட எங்களுக்கு சுகாதாரத்துறை தான் வேணும், அதில் தான் நாங்க கொள்ளையடிக்க முடியும், சுகாதாரத்துறை தான் வேணும், அவங்க மேல கொடுக்க மாட்டேன்றாங்க. மரியாதைக்குரிய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கரோட மரியாதைக்குரிய அன்னை சோனியாவோட கொடுக்க முடியாதுன்றாங்க. அதுவும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த பதவி ஏற்பளவே நின்று போச்சு. நாங்கெல்லாம் டெல்லியில தான் இருந்தோம். அப்போ திரும்பியும் போய் பஞ்சாயத்து பண்ணி, நான் பலமுறை பேசிட்டேன், நம்ம கிங் 360 யூடியூப் சேனல்லே பலமுறை பேசிட்டேன். அப்ப தலைவர் போய் பஞ்சாயத்து பண்ணி நீங்க திமுக கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி திமுகக்குன்னு வாங்கின சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை அன்புமணி கொடுத்துச்சு. நன்றி கெட்டவங்க யாருன்னா நீங்க அப்பம் போலதான் நன்றி கெட்டவங்க. திமுக எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சுன்னா அது காரணம் திமுக. உங்களுக்கு முதல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது யாருன்னு கேட்டா தமிழினத்தின் தலைவர், ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி. உங்களுக்கு தான் பேச வரணும்னு இல்லைங்க. என்ன சொல்றது, நாங்கெல்லாம் பேசினா எவ்வளவு வேணாலும் நாங்க பேசுவோம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவர் அன்புமணி சொல்றது, அதாவது வந்து நாங்க இல்லைன்னா உங்களுக்கு மணிமண்டபமே நீங்க கட்டிருக்க முடியாது, தலைவர் கலைஞருக்கு கடல்ல இடம் கிடைச்சிருக்காது அடக்கம் பண்றதுக்கு,
நாங்க போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கணும், அதனாலதான் நீதிமன்றத்தை உங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா வாயில் நல்லா வருது. ஐயோ, எத்தனோ பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. நீதிபதி கலைஞருக்கு கடற்கரையில இடம் இல்லையா? அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் ஒரு பெரிய தலைவர். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள், பட்டியலின மக்கள் எல்லோருக்கும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதி ஆக்கியவர், இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். அதனால கலைஞருக்கு நீதிபதி இடம் கொடுத்தார். நீங்க ஒன்னும், உங்க அப்பா ஒன்னும், ராமதாஸ் ஒன்னும் அந்த கேஸ் வாபஸ் வாங்கலாம் ஒன்னும் எங்களுக்கு இடம் கொடுக்க, கேஸ் வாபஸ் வாங்கினால்தான் தலைவர் கலைஞருக்கு வந்து கடற்கரையில் இடம் கொடுத்தாங்களா? நீ கேஸ், அன்புமணி, நீ கேஸே வாங்கலாம் கூட, என்ன சொல்றது, நீ கேஸே வாங்கலாம் கூட அங்க இடம் கொடுத்துருப்பாங்க கலைஞருக்கு. உங்க அப்பாக்கே அரசியல முகவர் யாரு? நான் அன்புமணியை கேட்கிறேன். உங்க அப்பாக்கே என்ன சொல்றது அரசியல முகவர் யாரு? தலைவர் கலைஞர் தான். அப்படியே ஜெயலலிதா பாராட்டி பேசுறிய, ஆட்சி தூக்கி போட்டு பஸ்ல அனுப்பிச்சு அந்த அம்மா ராமதாஸ, டவுன் பஸ்ல ஏத்தான் ஜெயில போட்டான். அப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களின் துணைவியார் அவர்கள் கலைஞர்கிட்ட போய் நின்னாங்க, கையெடுத்து கும்பிட்டு, எங்க வீட்டுக்காரன் நீ தான் காப்பாத்தணும், தலைவர் தான் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த நன்றி கட்டி மறந்துட்டு நீங்க எல்லாம் நன்றி பத்தி பேசுறீங்க பாரியா, நீங்க எல்லாம் நன்றி பத்தி பேசுறீங்க. 6 இடஒதுக்கீட்டை எங்க அப்பா ராமதாஸ் வாங்கி கொடுத்தாரு. அன்புமணி சொல்றது 6 இடஒதுக்கீட்டை. உங்க அப்பா 6 இடஒதுக்கீட்டை எப்படி வாங்கி கொடுத்தாரு அன்புமணி? ராமதாஸ் 6 இடஒதுக்கீட்டை எப்படி வாங்கி கொடுத்தாரு? எனக்கு கொஞ்சம் சொல்ல. அவர்னா முதலமைச்சரா? அவர்னா பிரதமரா? இடஒதுக்கீட்டை வாங்கி தரேன், இடஒதுக்கீட்டு வாங்கி தரேன், ஊர் பூரா துட்டு வசூல் பண்ணீங்க அப்பனும் புள்ளியும். இடஒதுக்கீட்டை பெற்று தந்த இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவிலே இடஒதுக்கீட்டு பெற்று தந்த தலைவன் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு தலைவன், மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழினத்தின் தலைவர், ராமதாஸுக்கே அரசியல் முகவரியாக எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர். இடஒதுக்கீட்டு இப்பெல்லாம் சொல்லி நீங்க ஊரியா மாத்துறது, நாங்க சமூக நீதி அரசியல் பண்றோம், அவர் சமூக நீதி காவலரு, ஜாதி அரசியல் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாமல்லாம் பேசி நிக்கிறீங்க. எனவே இப்படி வந்து கிறுக்குத்தனமா பேசிக்கின்னு என்ன சொல்றது, ரெண்டு அப்பனும் போல 2 பேரும் பைத்தியம் ஆயிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி திமுக பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது அன்புமணி, எந்த தகுதி கிடையாது. என்ன சொல்றது, உங்க அப்பா உனக்கு வேணா ஒஸ்தியா இருக்கலாம். என்ன சொன்னார் உங்க அப்பா? பலமுறை சொல்லிட்டேன், எந்த தலைவன் இந்த உலகத்துல சொல்லாத வார்த்தை, நான் தெரியும் திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா பெற்ற தாயுடனும் உடன் பிறந்த சகோதரியுடனும் ஊடுவதற்கு ஈடாகும் சொல்லிட்டு 4 மாசத்துல போய் ஏடிஎம் கூட போய் உங்க அப்பா கூட்டணி சேர்ந்தாரு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப அவர் சொன்னது செஞ்சாராத்த? இதெல்லாம் நாங்க கேட்போம்ல, இதெல்லாம் நாங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதனால உனக்கெல்லாம் பதில் சொல்றதே வேஸ்ட். என்ன நீ பைத்தியம் பிடிச்சிட்டு உனக்கு பதவி பைத்தியம். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அன்புமணிக்கு, இந்த ஜென்மத்துல என்ன கூட்டணி ஆட்சின்னு சொல்றிய, என்ன இந்த ஜென்மத்துல நீ அரசியல்ல ஒரு இடத்துக்கு வர முடியாது. எங்க அப்பா சட்டமன்றத்துக்கும் போல, எங்க அப்பா நாடாளுமன்றத்துக்கும் போல, எங்க அப்பா சமூக நீதி காவலரா இந்த இனத்திற்காக உழைச்சாருன்னா போலன்னா பொட்டி போய் சேர்ந்துச்சு தோட்டத்துல, போயிருந்தா கூட அவ்வளவு வந்திருக்காது. நீங்க தான் கூட்டணி சேரும் போதே பிளாக்மெயில் பண்றீங்களே. அந்த சிவி சண்முகத்துல 500 கோடி வாங்கிட்டீங்க எம்பி எலெக்ஷன்ல, நான் வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வரணும் வாங்கி என்ன ஏமாத்தி போட்டீங்க. அந்த சிவி சண்முகம் உங்க வீட்டு வெளியே போயிட்டு குத்தாரு, ராமதாஸ் ஒரு காக்கை வண்டின்னு சொல்லி. நான் சொல்ல, சிவி சண்முகம் சொல்ல, ராமதாஸ் ஒரு காக்கை வண்டின்னு சொல்லி. அந்த மாதிரி நான் உங்களை பத்தி பேசினா இவ்வளவு பேசுவேன். இப்ப பிஜேபியோட கூட்டணி போனீங்க அச்சா, இப்போ எங்க போவீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து தகவல் அப்பனும் புள்ளியும் போய் நடிகர் விஜய் காலில் விழுவாங்க மாதிரி தெரியுது இப்போ. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுவாங்க, எங்களை கூட்டணி சேர்த்துங்கன்னு. இவங்க கூட்டணி ஆட்சியில எங்க இடம் போடுவாங்களே, அன்புமணி எழுதி வச்சுக்கியா, 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதுல உதயசூரியன் நிக்கிற எல்லா இடத்திலும் 99% நிற்கும். இப்போ எப்படி திமுக ஆட்சி நடக்குது, திமுக மந்திரி சபை தான் அமையும். எங்க தலைவர் தளபதி தான் ஃபுல் மெஜாரிட்டியில முதலமைச்சர் வருவாரு. நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர், திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா வருவாரு. எதிர்காலம் இருக்கிற இளம் தலைவர் யார் தெரியுமா? அன்புமணி, எதிர்காலம் இருக்கிற இளம் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், 2ஆம் கலைஞர், இளைய கலைஞர், வாலிப கலைஞர், எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு தான் எதிர்காலம். உன்னால மக்கள் வந்துட்டு அன்புமணி சொல்ற ஜாதிகாரே இப்ப உன்னை ஏத்துக்கல. எவ்வளவு திமுரு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா முதலமைச்சரை போய் மன்னிப்பு கேளு, வருத்தம் தெரியுவேன்னு சொல்லி சொல்ற, ஆணவத்தோடு பேசுறாருன்னு. நீங்க அப்பனும் புள்ளி வாய் தந்தா நல்ல வார்த்தை வருதா? உங்களுக்கு நல்ல வார்த்தை வருது. எனவே நான்
அன்புமணிக்கு ஒண்ணு சொல்றேன், இனிமே இந்த மன்னிப்பு கேளுன்னு சொல்றது, வருத்தம் தெரியும் சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது. மூடின்னு இருக்கணும். போ, அவன் காலில் போய் உள்றே உழு, நீ உங்க அப்பனும் எங்க போய் பிச்சை எடுக்க போய் பிச்சை எடுப்போ. என்ன, இந்த தேர்தலோட உங்க சாப்டர் க்ளோஸ். அதனால நான் அன்புமணிக்கு சொல்றேன், என்ன, வாயை அடக்கி பேசு, வாயை அடக்கி பேசு. அரண்மனை நாயே அடக்கடா வாயேன்னு சொல்லுவாங்க. ஜாதி அரசியல் பண்ற அரசியல்ல பச்சா அன்புமணிய வாயை அடக்கி பேசு. தளபதி அவரு எவ்வளவு பெரிய தலைவர், அவரை விட்ட நீ வருத்தம் தெரிவி மன்னிப்பு கேளுன்னு தளபதியை சொல்றியா? எங்க தளபதி காலில் விழுந்து நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேளுங்க, அப்பனும் புள்ளியும். தளபதி காலில் விழுந்து அப்பனும் புள்ளி 2 பேரும் மன்னிப்பு கேளுங்க. அவர் தளபதியா? தளபதி, அவர் தளபதி அவரு. எனவே அன்புமணிக்கு நான் விடுகிற எச்சரிக்கை, இன்னொரு முறை தலைவர் தளபதி குறித்து நீ பேசக்கூடாது. உங்க அப்பாவுக்கு நீ தானே எழுதி கொடுக்குற, உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுக்கும்போது கரெக்டா எழுதி கொடு. இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிர்காலம் இல்லையா? இந்த தேர்தலில் பிச்சை எடுக்கிறீங்க, அப்பனும் புள்ளி போய் பொட்டி வாங்கின்னு பிச்சை எடுத்து தானே நீங்க அரசியல் பண்ணிக்கிறீங்க. அப்பாவி வன்னிய மக்கள் அடமானம் வச்சு. ஏயா திமுக பேசுறிய, மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்த்தது யாரியா? கலைஞர், திமுக தலைவர் கலைஞர், திமுக தளபதி. எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார். இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம் எம்ஜிஆர் இருந்தாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சியும் கிடையாது, டாக்டர் ராமதாஸ் என்கின்ற மனிதர் அரசியலே கிடையாது. முடிச்சு பாருங்க கதையை. அதுக்கடுத்து ஜெயலலிதா அடிச்சு தூக்கி ஜெயில போட்டுச்சு. ஜெயலலிதா அப்ப பாக்குறதுக்கு ராமதாஸ் போறா அப்படி தலைமை செயலகத்துக்கு 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டா இருந்தாலும் போக சொல்ல, நான் பார்க்க மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா. இன்னொன்னு, சட்டமன்றத்துல ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னாங்க, திமுகவை மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னாங்க. நீ சொன்ன இல்ல, சட்டமன்ற ஜெயலலிதா இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி எல்லா கட்சி பாராட்டி, திமுக பாராட்டி பேசினாங்க. சட்டமன்றத்துடைய அவை குறிப்புல இருக்கும், ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட். திமுக தலைவர் கலைஞர் தமிழுக்காக போராடிய ஒரு தலைவன். திமுக கட்சி தமிழ் மொழிக்காக போராடியது, இந்தியை எதிர்த்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களுக்காக ஒரு போராடிய கட்சி. திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்களுக்காக தொடர்ந்து அவர் குரல் கொடுத்து வருகிறார். இப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டு, ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற கட்சி, காங்கிரஸ் கட்சி சொல்லும் போது இது நாட்டின் விடுதலைக்காக போராடிய கட்சின்னு சொல்லிட்டு அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி சொல்லும் போது ஜெயலலிதா என்ன தெரியுமா சொன்னாங்க? மறவிட்டீங்க, அவங்க மறவிட்டீங்க. ஜாதி அரசியல் பண்ணி இந்த நாட்டுல கலவரத்தை தூண்டுற தலைவர் தான் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிகள்லாம் மறவிட்டீங்கன்னு அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க சட்டமன்றத்தில். எனவே நான் பேசணும்னா எவ்வளவோ பேசுவேன். நீ என்னன்னா தகராறு பண்ணி என்னன்னா புடிங்குங்க, அப்பனும் பிள்ளை என்னன்னா புடிங்க, பத்தி எனக்கு கவலை இல்லை. முதலமைச்சரை பத்தி பேசக்கூடாது. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் அன்புமணி ராமதாஸ். This is the last warning. I am giving last warning for Anbumani Ramdas. Again, you should not damage our Chief Minister, Talaivar Talapati. You are not equal to Talaivar Talapati foot dust also. This is the last warning I am giving for Anbumani. பார்த்து பேசு, போ, எவங்கிட்ட போய் துட்டு வாங்கணுமா, அப்பனும் புள்ளியும் போய் வாங்கிக்கோ, துட்டு வாங்கிக்கோ. என்ன, உங்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாரு. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு, எலெக்ஷன் கமிஷனு எம்எல்ஏ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரம் இருக்கும்போது அறிவிக்கிறாருங்க. வன்னியர் 10.5% கொடுத்துருவாங்க வன்னியருக்குன்னு. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம். அது ஆனா ஒண்ணு, அது அன்புமணி உங்களுடைய துணைவியார் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு மேடையில பேசினாங்க. அதிமுக நாங்க கூட்டணிக்கு போனோம், வன்னியர் சமுதாயத்தின் ஓட்டு வேணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரம் இருக்கும்போது தான் அவங்க வன்னியர்களுக்கு 10.5% நாங்க சட்டமாகிட்டோம் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால வன்னிய மக்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க. ஆனா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இதே சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க அந்த சகோதரி மேடையில பேசினாங்க. எனவே எடப்பாடியரும் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை ஏமாத்தினவர் தான். இடஒதுக்கீட்டு தரேன்னு பொய்ய சொல்லிட்டு அதுக்கெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் அவர்கள்லாம் கணக்கெடுப்பு எடுத்தணும், எவ்வளோ வேலை அதுக்கெல்லாம். ஆனா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக. தலைவர்கள் என்று சொன்னால் தலைவர் தளபதி, நமது மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர், எங்கள் எதிர்கால மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வேற எந்த கட்சியும் செய்யல. ராமதாஸ் அன்புமணியே வன்னியர்களை ஒண்ணுமே செய்யலையே. வன்னியர் அறக்கட்டெல்லாம் அப்பனும் புள்ளையும் எல்லாம் அவங்க பேர்ல எழுதிட்டாங்க. அதெல்லாம் எழுதினாங்க. கொடி பூச்சின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, அவங்களுக்கு சொல்றேன், வன்னியர் அறக்கட்டை எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து, அதெல்லாம் அவங்க பேர்ல எழுதிக்கினாங்க. எல்லாம் அவங்க அப்ப அப்பம் புள்ள மருமகோ பேத்தி பேரன் அண்ணன் தம்பி இல்ல அப்படி போயிடுச்சு. இப்பெல்லாம் வன்னியர் அறக்கட்டெல்லாம் வன்னியர் அறக்கட்டை இல்ல, ராமதாஸ் குடும்பத்துக்கு போயிடுச்சு. அதனால எங்க வீட்டுக்கு தலைவர் வீட்டுக்கு யாருன்னா வருவாங்கோ, யாருன்னா பேசுவாங்க.
அரசியல் சந்திப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட வருவாங்க, டின்னருக்கு வருவாங்க. என்ன சொல்றது, அம்பானி வருவாரு, அதானி வருவாரு, இன்னும் யார் வேணாலும் வருவாங்க. அதெல்லாம் நீ கேட்காத அன்புமணி, அதெல்லாம் நீயும் கேட்கக்கூடாது, உங்க அப்பனும் கேட்கக்கூடாது. திரும்ப எச்சரிக்கிறேன் அன்புமணியை, அடக்கி பேசு, அந்த பெரியவருக்கும் சொல்லு. அவர் என்ன பண்றது பாவம், அவர் சுயநல வழி இல்லாம தான் பேசுறாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், நீங்க எழுதி கொடுக்குறது அவர் பேசுறாரு. அதனால அரசியலுடைய அந்த வாழ்க்கை காலி, மக்கள் முடிப்பாங்க, வன்னிய சமுதாயத்தின் மக்கள் முடிப்பாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இன்னொரு முறை முதலமைச்சரை பத்தி அன்புமணி பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.